وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அவனுடைய இல்லத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். என்னுடையவும் உங்களுடையவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எமது இபாதத்துகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்தருள்வானாக. அவனை சந்திக்கிற நேரத்தில் முஸ்லிம்களாக நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கிற அந்த அருள் பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்தருள்வானாக என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொண்டு, விசுவாசிகளுக்கென்றே அல்லாஹ் நாளை மறுமையில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த சுவனத்தை அடைவதற்கு எவைகளெல்லாம் இந்த உலகத்தில் நாம் தேட வேண்டிய வழிகள் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொன்னதோ அவற்றை நமது வாழ்வில் கடைபிடித்தொழுகுமாறும், அல்லாஹ் பாவிகளுக்காக மறுமையிலே ஏற்பாடு செய்திருக்கிற அந்த கொடிய நரகத்தை அஞ்சி அதன்பால் இட்டுச் செல்கிற அத்தனை கர்மங்களிலிருந்து முழுதுமாய் ஒதுங்கியதாய் நான் என்னுடைய வாழ்க்கையையும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிப்போம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரியட்டுமாக என்று ஆரம்பமாக கேட்டுக்கொண்டு, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான். அவன்தான் எம்மையும் படைத்தவன் என்கிற அவனுடைய அத்தாட்சிகளை, அவனை நம்புவதற்கு தேவையான நிறைய விடயங்களை இந்த உலகத்திலே அவன் நமக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அவனை நாம் பார்க்காது விட்டாலும் அல்லாஹ் என்கிற ஒருவன் படைப்பாளன் இருக்கிறான் என்பதை நாம் கண்டுகொள்கிற நிறைய அத்தாட்சிகளை இந்த உலகம் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச படைப்புகள் ஒவ்வொன்றும் அதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் அல் குர்ஆன் குறிப்பிடுவது போன்று, وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ وَمِنْ آيَاتِهِ خَلْقُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافُ أَلْسِنَتِكُمْ وَأَلْوَانِكُمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِلْعَالِمِينَ. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதுதான் இந்த வானம் பூமி என்கிற அவனுடைய படைப்புகளாகும். அதே போன்று அவனுடைய அத்தாட்சியாக இருக்கிற ஒன்றுதான் நீங்கள் பல்வேறு நிறத்தவர்களாகவும் பல்மொழிகளை பேசுகின்ற மக்களாகவும் இருப்பது. இது உண்மையிலே சிந்திக்கின்ற அறிஞர்களுக்கு அதிலே நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த உலகத்திலே இருக்கிற மனிதன் பல்வேறுபட்ட மொழிகளை பேசுதல் என்பது உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு அம்சம்தான். அதிலே நிறைய அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே,
அந்த வகையில் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த மொழியை தன்னுடைய தாய்மொழியாக கொண்டவர்களாக இருந்தாலும் ஒரு மொழியின்பால் எல்லோரும் தேவையுடையவர்களாக இருக்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் உண்மையிலே அரபு மொழி என்பது. இந்த அரபு மொழியை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிம் அதன்பால் தேவையற்றவனாக இருக்கவே முடியாது என்ற வகையில் இந்த அரபு மொழியினுடைய தேவை, அதன் அவசியம் என்பவற்றை இன்றைய குத்துபாவில் சுருக்கமாக விளக்குவது சால பொருத்தம் என்று நினைக்கிறேன். உலகளாவிய மொழிகளில் 6 மொழிகளை ஐநா சர்வதேச மொழிகளாக அங்கீகரித்திருக்கிறது. அந்த சர்வதேச மொழிகளுள் இந்த அரபு மொழியும் ஒன்று என்கின்ற ஒரு தகவலும் நமக்கு இந்த இடத்திலே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். உண்மையில் இந்த அரபு மொழியை பொறுத்தவரையில் அதன் சிறப்புகளை சொல்வதற்கு மிக பொருத்தமான ஒரு வார்த்தை போதுமானதாக இருக்கும். என்ன என்றால், என்னுடையவும் உங்களுடையவும் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பிய வேதம் அந்த அரபு மொழியிலே அமைந்திருப்பது என்பது அந்த மொழியின் அவசியத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்துவதற்கு போதுமான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் சஹாபாக்கள் கூட இந்த அரபு மொழியினுடைய முக்கியத்துவத்தை அவ்வப்போது தங்களுடைய மக்களுக்கு தங்களுடைய காலங்களில் எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற பல செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், தஅல்லமுல் அரபிய்யா, அரபு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அது உங்களுடைய புத்தியை நிலைப்படுத்தும், உங்களிலே மனிதாபிமானத்தை வளர்த்துவிடும் என்று சொன்னார்கள். உண்மையிலே இந்த அரபு மொழியை பொறுத்தவரையில் அதை கற்கின்ற ஒருவனால் தான் இந்த உலகத்துக்கே வழிகாட்ட வந்த அல் குர்ஆனை சரியாக புரிய முடிகிறது. இந்த உலகத்துக்கே வழிகாட்டியாக வந்த அந்த இறை தூதருடைய போதனைகளை அவனால் சரியாக புரிய முடிகிறது. எனவேதான் அறிஞர்கள் ஒரு அடிப்படையை வகுத்தார்கள். என்ன என்றால், அல் குர்ஆனை விளக்குகின்ற ஒரு முஃபஸ்ஸிராக இருந்தாலும் சரி, அல்லது ஹதீஸ்களை ஆய்வு செய்கின்ற, ஹதீஸ்களை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்கிற ஒரு முஹத்திராக, ஹதீஸ்களை வல்லுநராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சட்டமேதை ஃபக்கீஹ் என்று சொல்கிறோம் ஃபுகஹாக்களாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாத்தின் அடிப்படை சட்ட விதிகளை போதிக்கின்ற உசூலியீன்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அரபு மொழியிலே ஆழமான அறிவற்றவர்களாக இருந்தால் இந்த நிலைக்கு தகுதியற்றவர்கள் என்பதை மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறார்கள். ஏனென்றால் உண்மையில் அல் குர்ஆனுடைய ஆழமான அறிவுகளை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அல்லது அதை தெளிவுபடுத்துகின்ற அந்த பணியை தன்னிலே சுமக்கின்ற ஒருவனாக இருந்தால், அரபு மொழியிலே ஆழமான அறிவில்லாத ஒருவனால் அது சாத்தியமற்றது. அந்த நிலையில் அவன் அதிலே புகுந்தானேயான தானும் வழிகட்டு அடுத்தவனையும் வழிகெடுக்கிற ஒரு நிலைதான் ஏற்படும். அதுபோன்றுதான் ஹதீஸ் கலை என்பதும் சட்டக்கலை என்பதும் இஸ்லாமிய அடிப்படை அறிவுகள் என்பதும் இந்த அரபு மொழியின் தேவையில் இருந்து ஒருபோதும் நீங்கி இருக்க முடியாது என்பது மிக தெளிவான ஒரு உண்மையாகும். எனவே இந்த அரபு மொழியின்பால் இஸ்லாமிய சமூகம் குறிப்பாக மிக இன்றியமையாத தேவைப்பாடுடையதாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அரபியிலே ஒரு காயிதா என்று சொல்வார்கள், ஒரு அடிப்படை இருக்கிறது. என்ன என்றால், எந்த ஒன்றை நாங்கள் வாஜிப், அதாவது வாஜிபான கர்மம் என்று பார்க்கிறோமோ, அந்த வாஜிபான கர்மத்தை நாம் கட்டாயமான அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு
எவையெல்லாம் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறதோ அதுவும் கடமைதான் என்ற ஒரு அடிப்படை விதி இருக்கிறது. உதாரணமாக தொழுகை என்பது நம்மீது விதியாக்கப்பட்ட ஒரு கடமை. இந்த தொழுகையை நிறைவேற்றுவதாக இருந்தால் வுது இல்லாமல் தொழுகை நிறைவேறாது. எனவே வுது இல்லாத ஒரு தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. எனவே வுதுவும் ஒரு ஃபர்து தான், ஒரு கடமை தான். இப்படி எவையெல்லாம் ஒரு கட்டாய கடமையை நிறைவேற்றுவதற்கு கட்டாயமாக இருக்கிறதோ அந்த செயற்பாடுகளும் கட்டாய கடமைதான் என்ற விதியின் அடிப்படையில் உண்மையிலே இந்த அரபு மொழியிலே முழுமையான பாண்டித்யம் இல்லாதவிட்டாலும் ஏதோ அதை உச்சரிக்க தெரிகின்ற அளவுக்காவது ஒரு மனிதன் ஒரு இஸ்லாமியன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தொழுவதாக இருந்தால் அரபு வார்த்தையால் தான் அதனுடைய அவுராதுகள், அதனுடைய ஒவ்வொரு மொழித்தல்களையும் நான் சொல்ல வேண்டும். நான் தொழுகைக்காக போய் நின்று கொண்டு அல்லாஹ் மிக பெரியவர் என்று கட்ட முடியாது. அல்லாஹு அக்பர் என்று தான் கட்ட வேண்டும். நான் அல்லாஹ் மிக பெரியவர் என்று தக்பீரை கட்டினால் அந்த தொழுகை நிறைவேறாது. இப்படித்தான் இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கின்ற கட்டாய கடமைகளுடைய ஓதல்கள் ஒவ்வொன்றும் இருக்கிறது. சூரத்துல் வாக்கியாவை நான் அதன் தமிழ் மொழிபெயர்ப்பையோ அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்பையோ பேசிக்கொண்டு அல்லது அதை உச்சரித்துக் கொண்டு தொழுகையை நிறைவேற்ற முடியாது. அந்த தொழுகை நிறைவேற்றுவதுமாக இருந்தால் இந்த அரபு மொழியிலே இருக்கிற அந்த மொழித்தல் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அதை அரபு மொழியிலே மொழிய தெரிய வேண்டுமாக இருந்தால் அதன் உச்சரிப்புகள் என்னால் படிக்கப்பட வேண்டும், கற்கப்பட வேண்டும். அதனால்தான் சிறு பிராயத்திலேயே நாம் அல்குர்ஆனை எங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். எனவே இப்படியான ஒரு மிக கட்டாயமான தேவைப்பாடுள்ள ஒன்றாக இந்த அரபு மொழி இருப்பதை நாங்கள் யாரும் மறுப்பதற்கில்லை. அல்குர்ஆனை கூட மிக தெளிவான அரபு மொழியிலே நீங்கள் நல்லுணர்ச்சி பெறும் பொருட்டு, நீங்கள் கிரகிக்கும் பொருட்டு, நீங்கள் சிந்தித்து விளங்கும் பொருட்டு நாம் தெளிவான அரபு மொழியில் இறக்கி இருக்கிறோம் என்று பல வசனங்களில் அதன் முடிவுகளை பல்வேறாக சொல்லி அல்குர்ஆன் எமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சூரத் யூசுஃபிலே இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லக்கும் தஅகிலூன் கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு அரபிய்யன் லிகௌமி யஅலமூன் வகذلك அவ்ஹைனா இலைக குர்ஆனன் அரபிய்யா என்று நிறைய வசனங்கள் இந்த குர்ஆன் அரபு மொழியில் இறக்கப்பட்டிருக்கிறது. அதன் முடிவுகள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சொல்கிற போது நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்காக, நீங்கள் சிந்தித்து நல்லுணர்ச்சி பெறுவதற்காக, நீங்கள் அதை சரியாக விளங்கிக் கொள்வதற்காக என்று பல்வேறு வசனங்களை கொண்டு முடிக்கிறார், சொற்களை கொண்டு முடிக்கிறார். எனவே இந்த அரபு மொழி என்பது உண்மையிலே மிக அழகான ஒரு பேசுவதற்கு கூட ஒரு இனிமையான சொல் வளம் நிறைந்த கருத்தாளமிக்க சொற்களை கொண்டு சுருக்கமாக பேசி பல விடயங்களை விளக்கமாக சொல்கிற ஒரு நிலையில் உள்ள ஒரு மொழி என்பதை அதை கற்கிற போது புரிந்து கொள்ள முடிகிறது. அறிஞர்களும் அதை பற்றி சொல்கிறார்கள். குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட இதை பற்றி பேசுகிற போது இப்படி சொல்கிறார்கள். அந்த அளவு இந்த அரபு மொழியுடைய நிலை இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி நிறைய பேசிக்கொண்டு போகலாம். குத்பாவுடைய சுருக்கம் கருதி அதிலும் குறிப்பாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடைபெறுகிற காலம் என்பதால் மிகவும் சுருக்க வேண்டிய ஒரு தேவை என்பதால் இதை நான் சுருக்கிக் கொள்கிறேன். இந்த அரபு மொழிக்கும் இலங்கை நாட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை நாம் பார்க்கிற போது கூட இலங்கையின் அரபு மொழியோடான தொடர்பு அல்லது அரபு மக்களுடனான தொடர்பு இன்று நேற்று உருவான ஒன்று அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியிலே போதிப்பதற்கு முன்னரே, அதாவது அல்லாஹ்வுடைய தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னரே 7ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலங்களிலேயே அரபு மக்களுடைய
தொடர்பு இலங்கையுடன் இருந்திருக்கிறது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையுடைய வரலாற்றை கூறக்கூடிய ஒரு மூல நூல் என்று அறியப்படுகின்ற மகாவம்சத்தில் கூட கிறிஸ்துவுக்கு முன்னரே இலங்கையில் அரபு இருந்துள்ளது என குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இலங்கையிலே கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள், நாணயங்கள் என்கின்ற நிறைய ஆதாரங்கள் இலங்கையுடனான வணிக தொடர்போடு சம்பந்தப்பட்டு அரபு மக்கள் இஸ்லாத்துக்கு முன்னரே தொடர்பு வைத்திருக்கிறார்கள். எனவே இலங்கைக்கு அரபு என்பது ஒரு புதிய மொழியும் அல்ல. சில இனத்துவேசிகள், சில அறிவற்றவர்கள் ஆர்கியூ பண்ணுவது போன்றோ, விவாதிப்பது போன்றோ நேற்று முன்னாள் இலங்கைக்கு வந்த ஒரு மொழி அல்ல இந்த அரபு மொழி என்ற ஒரு தெளிவும் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதேபோன்று 1978 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையினுடைய பாடசாலை கலை திட்டத்தில் கட்டாய பாடம், கட்டாய மொழி பாடங்களில் ஒரு பாடமாக அரபு மொழி இருந்திருக்கிறது. நான் இதற்கு பிறகு சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் அவதானமாக சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருவரும். என்றால் இன்று அதனுடைய தேவைப்பாடும் எங்களுடைய சமூகத்தை அதன்பால் விழிப்படைய செய்ய வேண்டிய கடமைப்பாடும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இன்று மழுங்கடிக்கப்பட்டு அரபு மொழி துறை முஸ்லிம்களிடத்திலே இருந்து ஓரங்கட்டப்பட்ட ஒரு நிலையை, ஒரு பஞ்ச நிலையை நாங்கள் பரவலாக காணக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக இருந்தால் எதிர்காலத்தில் முஸ்லிம் சமூகம் தங்களுடைய கொள்கை சார்ந்த அல்லது தங்களுடைய மார்க்கம் சார்ந்த ஒரு வறுமையை சந்திக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே 1978 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையினுடைய கலை திட்டத்தில் கட்டாய மொழி பாடங்களுள் ஒரு மொழியாக அரபு மொழியும் இருந்திருக்கிறது. ஆனால் இன்று அந்த அரபு மொழி கலை திட்டத்தில் ஒரு தொகுதி பாடமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அது அரசினுடைய செயற்பாடு என்று ஒரு நாளும் அரசை குற்றம் சாட்ட முடியாது. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பொதுபோக்கும் அசமந்த போக்கும் தான் அதற்கு காரணம் என்றால் அது ஒரு மிகையான கூற்றாக இருக்கவும் முடியாது. அதற்கு காரணம் நாங்கள் தான். அரபு மொழி கட்டாய பாடத்திட்டத்திலே இருந்து பாடலுடைய கட்டாய மொழி பாடத்திலே இருந்து ஒரு தொகுதி பாடமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்குரிய முழு பொறுப்பையும் இந்த சமூகம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கலை திட்டத்திலே இருந்து கூட எங்களுடைய இந்த அசம்பந்த போக்கு தொடரும் என்று இருந்தால் அது தூக்கப்பட்டு விடலாம், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் ஒருமனை கற்கப்படாத, அதாவது எந்த ஒரு மாணவனும் அக்கறை காட்டாத அந்த சமூகமே அதிலே எந்த விதமான ஒரு அக்கறையும் செலுத்தாமல் ஒருமனை கலை திட்டத்தில் அழகுக்காக மட்டும் இந்த அரபை போட்டு அல்லது போட்டு வைத்திருப்பதில் எந்த ஒரு தேவை இருக்கா? எனவே அதை தூக்குவதிலும் ஆச்சரியப்பட முடியாது. அப்படித்தான் கடந்த கால வரலாற்றில் இதன் நிலை மாறிக்கொண்டு வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று முஸ்லிம் பாடசாலைகள், அதாவது 2017 வருட கல்வி அமைச்சுடைய புள்ளி விவரப்படி 936 முஸ்லிம் பாடசாலைகள் இலங்கையில் இருக்கின்றன. அதிலே தேசிய பாடசாலைகள் என்றும் மாகாண பாடசாலைகள் என்று எல்லாம் உள்ளடங்கலாக. இந்த பாடசாலைகளில் உண்மையிலே இணைப்பாடவிதான செயற்பாடுகள், அதுவும் ஒரு மாணவனை பொறுத்தவரையில் தேவையான ஒன்றுதான். நான் அதை தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இணைப்பாடவிதான செயற்பாடுகளில் சாதனை படைக்க வேண்டும் என்று பாடசாலைகள் ஆர்வம் கொள்கின்றன. அது வர
வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் அதிலே காட்டுகின்ற அந்த ஆர்வங்களில் 1% எமது மார்க்க மொழியான, எமது வேத மொழியான, எமது ஹதீதுடைய மொழியான இந்த அரபு மொழியை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக 1% அக்கறையாவது காட்டப்படுகிறதா என்றால் விரல் விட்டெண்ணக்கூடிய வேண்டுமானால் ஒரு சில பாடசாலைகளை தவிர்த்து 99% பாடசாலைகளில் கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு ஆபத்தான நிலை. இதை சமூகம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உயர்கல்வி என்று வருகிற போதும் கடந்த காலங்களில் கல்வி பல்கலைக்கழகத்திலே அரபு மூலம் இருந்திருக்கிறது. ஆனால் இன்று அங்கு ஒரு தேவைப்பாடு இல்லை என்ற ஒரு நிலையில் அது இல்லாமலாக்கப்பட்டு இன்று கல்வி பல்கலைக்கழகத்திலே அரபு பாடம் இல்லை. ஆனால் பல்கலைக்கழக மட்டங்களில் இன்றும் இலங்கையில் சில பல்கலைக்கழகங்கள் தன்னகத்தை அதை தற்காத்துக் கொண்டிருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த சமூகத்தின் அசம்பந்த போக்கு தொடரும் என்றிருந்தால், அல்லது உண்மையில இலங்கையில இந்த மதரசா கல்வி என்பது இல்லாது இருந்திருக்கமாக இருந்தால் இன்று பல்கலைக்கழகங்களில் இந்த அரபு மொழி பீடங்கள் அல்லது அரபு மொழி டிபார்ட்மெண்ட்கள் என்றோ ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போயிருக்கும் என்ற ஒரு செய்தி கசப்பாக இருந்தாலும் உண்மை என்று நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய நிலை இருக்கிறது. எமது பேராதனை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய கற்கைகளில் அரபு மொழி என்று ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. இன்று வரை அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று நமது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அரபு மொழிக்கென்று தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பது என்பது உண்மையிலே சந்தோஷமான ஒன்று. அதே போன்று கொழும்பு பல்கலைக்கழகத்தில் அரபு மொழிக்கு என்று ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லாது விட்டாலும் அரபு மொழியை கற்கக்கூடிய அங்கு பாடத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஜப்னா யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில் இன்றும் நீங்கள் போய் பார்க்க முடியும். அங்கு ஏற்கனவே அரபிக் டிபார்ட்மெண்ட் இருந்தது. இன்று அதனுடைய பெயர் பதாகைகளில் தொங்கவிடப்பட்டிருக்கிறதை ஒழிய அங்கு எந்த ஒரு மாணவனோ அல்லது அதை கற்பிக்கின்ற விரிவுரையாளர்களோ இல்லை. வெறும் பதாகைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது யூனிவர்சிட்டியுடைய தவறல்ல, மாணவர்களுடைய, அதை கற்கக்கூடிய மாணவர்களுடைய போதாமை என்ற ஒரு கவலையான செய்தியையும் இந்த இடத்தில் நான் பதிய வேண்டிய தேவை இருக்கிறது. இது உயர்கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரையில் இன்று இருக்கிற ஒரு நிலைப்பாடாகும். எனவே இப்படி இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரபு மொழியை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு தேவையான எல்லா வகையான வசதிகளையும் நமக்கு தந்துதான் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அன்று தொட்டு இன்று இருக்கிற அரசாங்கம் வரை நாம் நன்றி செலுத்த வேண்டும். அது மிக ஒரு பெரிய வாக்கியம். ஆனால் அதை எந்த அளவு நாடும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்கிறோம். உலகளாவிய ரீதியில் எல்லா மொழிகளுக்கும் ஒரு சர்வதேச தினம் இருப்பது போன்று அரபு மொழிக்கான சர்வதேச தினமாக இந்த டிசம்பர் மாதத்தின் 18ஆம் தேதியை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த தினங்கள் கொண்டாடப்படுவது கூடுமா கூடாதா என்கிற வாத பிரதிவாதங்களுக்கு அப்பால் நன்றாக இதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எமது அரபு மொழியை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ற காரணத்தால் இத்தகைய சந்தர்ப்பங்களை முழுமையாக நாம் பயன்படுத்த வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த மொழி தினத்தை, இந்த அரபு மொழி தினத்தை ஏனைய மொழி தினங்களுக்கு பாடசாலைகள் வழங்குகின்ற முக்கியத்துவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எந்த அளவுக்கு எங்களுடைய முஸ்லிம் பாடசாலைகள் இந்த தினத்துக்கு முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறது என்பதை ஆசிரியர்கள், அதிபர்கள், சமூகம் என்று எல்லோரும் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை ஊக்குவிப்பதற்கு என்ன முயற்சிகளை செய்திருக்கிறோம். ஒரு தமிழ் மொழி தினம் வந்தால்
தமிழ் மொழியோடு சம்பந்தப்பட்ட அதை வளர்ப்பதற்கு, அதை ஆர்வமூட்டுவதற்கு, அதிலே மாணவர்களுக்கு தேர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு சகலவிதமான முயற்சிகளையும் முஸ்லிம் பாடசாலைகளில் கூட மருந்து கட்டிக் கொண்டு களமுறங்கி செயல்படுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அண்மை காலமாக இலங்கையினுடைய கல்வி அமைச்சு கூட அரபு மொழி தினத்தை ஊக்குவியுங்கள் என்கிற சேக்குலர்களை அனுப்பி கொண்டிருக்கிறது. சேக்குலர் அனுப்பிட்டாங்கிறதுக்காக கண் துடைப்பாக சில பாடசாலைகள் பூட்டிய அறைக்குள் சில இதுகள் செய்வது போன்று பாடசாலையில் இருக்கிற ஒட்டுமொத்த மாணவனுக்கும் தெரியாது, ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் தெரியாது, ஏதோ அமைச்சுக்கு சொல்ல வேண்டும் என்கிறதுக்காக சேக்குலர் என்பதற்காக மூடிய அறைக்குள் சில நிகழ்ச்சிகளை நடத்தி முடிக்கிற ஒரு பரிதாபமான நிலையும் முஸ்லிம் பாடசாலைகளில் இருக்கத்தான் செய்கிறது. நான் பொதுவாக பேசுகிறேன். இதிலிருந்து முஸ்லிம் பாடசாலைகள் விடுபட வேண்டும். எமது குர்ஆனுடைய மொழி அது. அதை ஊக்குவிப்பதற்கு தேவையான அத்தனை முயற்சிகளும் எல்லோரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அதிபர், ஆசிரியர்கள், சமூகம், பெற்றோர்கள், மாணவர்கள் என்று எல்லோரும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போது நேர சுருக்கம் கருதி நான் முடித்து இன்னும் சில விஷயங்களை இரண்டாவது குத்துபாவில் தொட்டு காட்டலாம் என்று நினைக்கின்றேன். இதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம், சிந்திப்போம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எங்களுடைய சிந்தனைகளை தெளிவாக ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வபஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய தகவல்கள் நான் திரட்டி வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அதை பகிர்ந்து கொள்வோம். முக்கியமாக ஒரு விஷயத்தை இந்த இரண்டாவது குத்துபாவிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்று பாடசாலைகளில் ஜிசிஇ சாதாரண தரம் தொடக்கம் அதுக்கு மேல் உயர்தரம் வரைக்கும் இந்த அரபு பாடம், அரபு இலக்கிய நயம் என்கிற அரபோடு தொடர்புடைய இந்த பாடம் இன்று வரை கலை திட்டத்தில் தொகுதி பாடமாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய முஸ்லிம் மாணவர்கள் ஓயலில் தமிழ் இலக்கிய நயத்தை எடுக்கிற அளவுக்கு இந்த அரபு இலக்கிய நயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது ஏன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையில் யதார்த்தமாக நாம் சிந்தித்தோமையானால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அது அவர்களுடைய மார்க்கத்துடன் தொடர்புடைய மொழி என்ற வகையில் அந்த அரபு இலக்கிய நயத்தை கற்பது என்பது அவர்களுக்கு மிக இலகுவானது. கடந்த கால ரிசல்ட், அதாவது புள்ளி பகுப்பாய்வுகளை பார்க்கிற போது தமிழ் இலக்கிய நயத்தில் மாணவர்கள் சித்தி அடைந்த விகிதத்தை விட அரபு இலக்கிய நயம் எடுத்த மாணவர்களுடைய சித்தி வீதம் அதிகம். எனவே உண்மையா முஸ்லிம்களை பொறுத்தவரை இலகுவானது. நான் எப்படி என்று சொல்கிறேன்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் என்ன பார்க்கிறோம்? தமிழ் எங்கட தாய்மொழி, லேசா பாஸ் ஆயிடலாம். பெற்றோர்களும் அப்படித்தான் யோசிக்கிறோம், பிள்ளைகளும் அப்படித்தான் யோசிக்கிறோம். அப்படி இல்லை. உதாரணத்துக்கு தமிழ் இலக்கிய நயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல நிறைய கவிதைகள், செய்யுள்கள் வரும். அது தமிழ் என்ற தாய்மொழி என்றதுக்காக வழங்க இயலாது. இந்த அரபுல இருக்கிற அரபு இலக்கிய நேரத்தில் இருக்கிற விஷயத்தை படிக்கிறத விட கடினமான ஒன்று அது. உதாரணத்துக்கு ஒரு செய்யுளை நான் சொல்றேன் பாருங்க. யாருக்கு என்னையாவது தமிழ், எல்லாரும் தமிழ் தாய்மொழியா கொண்டு நாங்க தானே விளங்குதான்னு பாருங்க. முடிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கலாது முடியி. ஏதாவது விளங்கிச்சா உங்களுக்கு? குவளை உங்கன் குய்ப்புகை கருமத்தான் துளர்ந்து அட்டதின் புளிப்பாக. ஏதாவது விளங்கிச்சா? அடுத்த அடி இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒன்னுதல் முகனே.
முடி தயிர் என்ன ஏதாவது வழங்கினுச்சா? இல்ல, கட்டி தயிர். அதை சொல்லி நாம வழங்கப்படுத்த சில படிச்ச பிள்ளைகளுக்கு விளங்கி இருக்கு அந்த பாடத்தை. சரி, அதே போல கலிங்கம் என்ன பட்டாடை என்று யாருக்காவது விளங்கினுச்சா? அதே போன்று துளந்து அட்டை என்ன அந்த இதுல பாரு, துளந்து அட்டை அண்டா துளாவி சமைத்த நினைச்சு பாக்கீங்க. அதை படிச்சு அதை பாடமாக்கினா தான் தெரியும். ஒண்ணுதல் பழிச்சென்ற நெற்றியை உடைய பெண் நினைச்சு பார்க்கலாமா? இதை போய் இருந்துக்கு பாடமாக்கி எழுதி அதை செக்கிறங்கிச்சு அதை செஞ்சு அதனுடைய வரலாறு தெரிஞ்சு சேனே இப்படி எல்லாத்தையும் படிச்சு தான் அவன், இது நான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன், இப்படி நிறைய இருக்கு. இதை படிச்சுதான் அந்த தமிழ் இலக்கிய நயத்துக்கு மாணவன் பரீட்சைக்கு தோற்றும். சரி, இதை படிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன பயன்? அந்த படிச்சு எழுதினா அந்த பரீட்சையில் ஒரு சித்தி கிடைக்கும், அவ்வளவு எந்த பயனும் கிடையாது. ஆனால் ஒரு அரபு இலக்கிய நயம் என்று வருகிற போது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனுடைய சிலபஸ் என்ன தெரியுமா? குறிப்பாக 10ஆம் ஆண்டு சிலபஸ் எடுத்துக்கொண்டா சூரத்து நாஸ்ல இருந்து அங்க 104வது அத்தியாயம் வரைக்கும் உள்ள அந்த சின்ன சூரா 10 சூறாக்களுடைய தஜ்வீத் சட்டங்கள் கருத்துக்களை படிக்கிறது. நிறைய பேருக்கு எங்களுக்கு வகுவாக்களை பாடும். அப்ப இது கஷ்டமாங்க, அவங்க பாடமாக்கணுமா? குர்ஆன் மசாவுடைய தஜ்வீத் சட்டங்களை படிச்சுட்டான் பிள்ளை, அங்க போய் திரும்ப பாடமாக்கணுமா? அதே போன்று அடுத்த அதுல வர சிலபஸ் ஒட்டுமொத்த தெளிவாக விளங்கி கொடுங்க. தெரிவு செய்யப்பட்ட சிறிய 10 துஆக்கள். 10 துஆக்கள் என்ன துஆ? அது என்ன நாம பாடமாக்கிற துஆ பிள்ளை? மனசார கூடத்துக்குள் நுழையும் போது, வெளியேறும் போது, பள்ளிவாசல் நுழையும் போது, வெளியேறும் போது, வீட்டில் நுழையும் போது அவன் மார்க்கத்துக்கு முதல்ல நன்மை, அது பாடமாத்திரத்தில் அவன் ஆகரத்திலும் நன்மை அடைகிறான், பரீட்சையிலும் பாஸ் ஆகிறான். அதிகமான பிள்ளைகள் ஏற்கனவே பாடமாக்கிற விஷயங்கள். அதே போன்று சிறிய 10 பழமொழிகள் அரபுல, சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் எழுதி சொல்லி காட்டினா நேரம் போகுங்கிறதுக்காக நான் சொல்லாம போறேன். அதே போல அரபு தமிழ் அறிமுகம். கடந்த காலங்களில் நாம சின்ன பிள்ளையில ஓதுற நேரம் நிறைய அரபு தமிழ்ல குர்ஆன் மசாலா எழுத பழக்குவாங்க. அரபு தமிழ்ல நாங்கள் எழுதுவோம். அது உண்மையோட பெரிய தேர்ச்சி, அரபு மொழியினான நெருக்கத்தை ஏற்படுத்தியது. எங்களுடைய மார்க்க கடமைகளை செய்வதற்கு மிக இலகுவாக இருந்தது. ஆரம்ப காலங்களில் இந்த குத்துபாக்களை கூட மௌலிமார் பஞ்சமா இருந்த நேரம், நாங்கள் ஓதிக்கொண்டிருந்த நேரம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு குர்ஆன் மசாலா ஓதி தந்த ஆலிம் அவங்க தான் என்ன குத்துபாவை ஓதுவாங்க. குத்துபா கொத்தண்டு ஒரு கொத்திருக்கும், அதை முழுக்க அரபு தமிழ்ல எழுதி வச்சிருக்கும். இப்படி அந்த அரபோடு மிக நெருக்கமான உறவுகள் அன்று முஸ்லிம்களால் பேணப்பட்டது. எனவே அந்த அரபு தமிழ் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இவ்வளவு எழுதினா என்ன மாணவன் பாஸ் ஆகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி மிக இலகுவான ஒரு நிலையில் தான் முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த அரபு இலக்கிய நய பாடத்தை எடுப்பது என்பது இருக்கிறது. எனவே இது பாடசாலை விடுமுறை முடிந்த கையோடு 3ஆம் தவணை பாடசாலைகள் ஆரம்பிக்கும். அதோடு வகுப்பேற்ற நடைபெறும். அப்போது 9ஆம் ஆண்டிலிருந்து 10ஆம் ஆண்டுக்கு போகிற பிள்ளைகள் இந்த தொகுதி பாடத்துக்கான தேர்வுகளை முன்வைக்கிற ஒரு கட்டம். எனவே முடிவெடுங்கள். அந்த வகுப்பிலே படிக்கிற மாணவர்கள் எங்களில் இருந்தால் அரபு இலக்கிய நய பாடத்தை தான் எடுக்க செய்வோம் என்ற ஒரு உறுதியிலே இருங்க. என்ற எல்லா பாடசாலையிலும் பொதுவாக அதிகமான பாடசாலையில் இன்று மௌலைமார் இருக்கிறார்கள் இஸ்லாம் பாடத்துக்கு. எனவே அவர்களும் சில தியாகங்களை செய்ய வேண்டும். பாடசாலைகள் இதற்குரிய உந்துதலை வழங்க வேண்டும். இப்படி நாங்கள் ஏற்படுகிற போது சமூக ரீதியாகவும் பல நன்மைகள் ஏற்படும். ஆசிரியர் தட்டுப்பாடு ஏற்படும், அதற்கான வெற்றிடங்கள் ஏற்படும். வெற்றிடங்கள் ஏற்படுகின்ற போது அரபு பாடத்துக்கான ஆசிரியர் நியமிக்க வேண்டிய தேவை ஏற்படும். அந்த தேவை வருகிற போது வேறு ஒருவரை அங்கு நியமிக்க முடியாது. கட்டாய முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதற்குரிய பாட ஆசிரியராக வர வேண்டும். அதிலும் குறிப்பாக உலமாக்கள் தான் வர வேண்டிய தேவை ஏற்படும். இது சமூகத்துடைய எழுச்சிக்கு, முஸ்லிம் பாடசாலைகளுடைய ஒரு உயர்வுக்கு வழிவகுக்கும், சமூகத்துடைய ஒரு உயர்வுக்கு காரணமாக அமையும் என்கிற உலக காரணிகள் கூட நிறைய உலக ரீதியான ஆதாயங்கள் கூட நிறைய இருக்கின்றன.
இப்படி நிறைய நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். எனவே இம்முறை பாடத்தறிவிலே கண்டிப்பாக நாம் இலக்கிய பாடத்தை எடுப்போம் என்ற உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றும் உயர்தர மாணவர்கள் அரபு பாடத்தை எழுதிவிட்டு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் அதிலே உயர்ச்சி பெற வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த சந்தோஷத்தில். எனவே அன்புக்குரியவர்களே, இதிலே கொஞ்சம் கரிசனை காட்டுங்கள். அரபு மொழியுடைய முக்கியத்துவத்தை உணருங்கள். எங்களுடைய குழந்தைகளுக்கு அதை உணர்த்துங்கள். பாடசாலை அதிபர்களே, ஆசிரியர்களே, இதிலே கவனம் எடுங்கள். ஒட்டுமொத்தமாக நாம் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய பாடசாலையை, எங்களுடைய முஸ்லிம் பாடசாலைகளை இதிலே ஒரு முன்னிற்கின்ற சிறப்புமிக்க பாடசாலைகளாக மாற்றுவதற்கு முயல்வோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அதற்கு நமக்கு உறுதுணை செய்வானாக. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ பில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். இபாதல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹாக்கும் அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون. உذ்குருல்லாஹல் அஸீமல் ஜலீலல் ஜப்பார் يذكركم واشكروه على نعمه يزدكم ويهدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح. قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. சபுகளை நேராக நெருக்கமாக சிறுவர்களை அவதானித்து சபுகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். வழியில் இருக்கின்ற சகோதரர்களும் சபுவிலே அக்கறை செலுத்துங்கள். நமக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட சபுடைய சீரற்ற நிலையும் ஒரு காரணம். எனவே அலட்சியம் செய்யாது சபை சீர்படுத்துங்கள்.